எக் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வத்தப்பொடியாக 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டைகளை போட்டு கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக மிளகு பொடி கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ் மசாலா திரிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவில் சோம்பு, மல்லி, சீரகம் எடுத்துக்கலாம். அது கூட 2 ஏலக்காய், பட்டை, மிளகு 1/2 ஸ்பூன், கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மெல்ல அதை வறுத்துக்கலாம். ஒரு அரோமா வரும். அது வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட இஞ்சி ஒரு துண்டு 4 வெள்ளைப்பூடு போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சதை போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்கின வெங்காயம் அதை தூக்கி ஆட் பண்ணிடலாம். அதில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விதமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலையே கடைசியாக உப்பு போட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். முட்டைகள் நல்லா வறுபட்டுருக்கும். அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அரிசியும் முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிச்சு வந்ததுமே உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.